Exercise 1.4 பாருங்கள். fill in the blanks. The ones digit in the square of 77 சொல்கிறாங்க. அதாவது ஸ்கொயர்னா என்னது? நம்ம என்ன பண்ணுவோம், 77 மறுபடியும் அதே 77 மல்டிபிள் பண்ணுவோம், அதான ஸ்கொயரு. அப்போது 77 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அவங்க நம்மள்ட்ட என்ன கேட்காங்க, யூனிட் டிஜிட் தான் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸ்கொயரோட ஒன் டிஜிட் அப்படின்னா இங்கே லாஸ்ட்டாக நம்ம வந்து மல்டிபிள் பண்ணுற இந்த நம்பருக்கு வர்ற இந்த டிஜிட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஒன்ஸ்ன்னு சொல்லியிருப்போம் இல்லையா. அப்போ 7 × 7 என்னது 49. அப்போ இங்கே 9 போட்டிருப்போமா, 4. இதை வந்து ரிமைண்டரில் வச்சுருப்பீங்க சரியா. 7 × 7 மறுபடியும் 49. 49ஓட ப்ளஸ் 4 ஆட் பண்ணால் 53. அப்புறம் அடுத்த ஸ்டெப் பண்ணுவோம் அதே மாதிரி 9 49 3 ரிமைண்டர் இருக்கும். 7 7s are 49 + 3 53 இருக்கும். ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 9 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 9 + 3 12 + 1 5 + 1 6 6 + 3 9 5 வரும். இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க, யூனிட் டிஜிட் தானே கேட்டிருக்காங்க. யூனிட் டிஜிட்டுங்கிறது ஒன் டிஜிட் நம்பர் அப்படிங்கிறது இந்த 9 தான். ஸோ ஆன்சர் நமக்கு இதுக்கு என்னது 9 அப்படின்னு வரும் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த நம்பர் ஆஃப் நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் பிட்வீன் 24 ஸ்கொயர் அண்ட் 25 ஸ்கொயர் இஸ் அப்படின்னு கேட்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நம்ம புக்கிங்களா. செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் பேஜ் நம்பர் 27 இருக்குது பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க, த ஸ்கொயர் ஆஃப் த கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் n and n+1 சரியா. அதாவது நமக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா 24 25 கொடுத்துருந்தாங்களா, அந்த நம்பர்ஸ் இருந்து நான் ஸ்கொயர் நம்பராக இருந்தால், தேர் ஆர் நான் ஸ்கொயர் நம்பர்ஸாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கணுமா, 2n போடணும். அப்போ நமக்கு என்னோட வேல்யூவில் என்ன இருக்குது, 24ன்னு இருக்குது கரெக்டாக. என்னோட வேல்யூவில் 24ன்னு இருக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறது 2nங்கிற ஃபார்முலாவில் தான் போட போகிறோம். அப்போ 2 × n பதிலாக 24 போட்டுக்கிறோம். மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது, 48. ஸோ அப்போ செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கிது, 48. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த நம்பர் ஆஃப் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் பிட்வீன் 300 and 500ன்னு சொல்லியிருக்காங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா எப்படி இருக்கும், ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் வர்ற வேல்யூ தான் நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும் இல்லையா. சேம் நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணுறது. இப்போ 17 ஸ்கொயருக்கு என்ன வருது, 289 வரும். 18 ஸ்கொயருக்கு 324. 19 ஸ்கொயர் வந்து 361. 20 ஸ்கொயருக்கு 400. அதே மாதிரி 21க்கு 441. 22க்கு வந்து 484. 23 ஸ்கொயருக்கு 529. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 300லேருந்து 500க்கு தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நம்பரை விட்டுடலாம் சரியா. இதில் பார்க்கலாம் 324 326 500க்கு உள்ளே இருக்கணும். அப்போ இந்த நம்பரையும் விட்டுடலாம் சரியா. அப்போ எத்தனை நம்பர்ஸ் நமக்கு இங்கே இருக்குது, பிட்வீனில் 1 2 3 4 5 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் இதுக்கு வந்து என்னது 5 சரியா. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள். இஃப் அ நம்பர் ஹேஸ் 5 or 6 digit in it, then its square root will be dash digitsன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நம்பர் வந்து 5 or 6 டிஜிட் இருக்குது அப்படின்னா அதோட ஸ்கொயர் ரூட் டிஜிட் வேல்யூ வந்து எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு கேட்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம சிங்கிள் டிஜிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு எப்படி வருது, 2 டிஜிட் நம்பர் எல்லாமே 3 டிஜிட்ஸில் வருது இல்லையா. 50க்கு மேலே போகும்போது 50 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 25,000 அப்படின்னு வரும். ஸோ நமக்கு 2 டிஜிட் நம்பரே என்ன வருது, 4 டிஜிட்ஸ் வரைக்கும் தான் வரும் சரியா. 4 டிஜிட் நம்பர் வரைக்கும் வரும். அதே இப்போ வந்து 100 ஸ்கொயர் அப்படின்னா நம்ம என்ன ஆன்சர் வரைக்கும், 2 4 0 2 0னா 4 ஜீரோஸ் போட்டிருப்பீங்க. எத்தனை நம்பர்ஸ் வந்துருக்கும், 1 2 3 4 5 தான். அப்போ நமக்கு 3 டிஜிட் நம்பர்ஸில் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 or 6 டிஜிட் வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் இங்கே வந்து என்ன வரும், ஸ்கொயர் ரூட்டுக்கு 3ன்னு ஆன்சர் எழுதணும் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் ரூட் 180 லைஸ் பிட்வீன் த இண்டீஜர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு பாருங்கள் ஸ்கொயர் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 12 ஸ்கொயருக்கு 144 வரும். 13 ஸ்கொயருக்கு 13 × 13 மல்டிபிள் பண்ணால் 169ன்னு கிடைக்கும். 14 ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணால் 196ன்னு இருக்கும். இப்போ இந்த 180ங்கிறது எங்கே இருக்குது, இந்த ரெண்டு நம்பருக்கு மிடில் தானே 180ங்கிற நம்பர் இருக்குது. இப்போ நமக்கு ஆன்சர் மேபி 13ஆக இருக்கலாம் இல்லை 14ஆக இருக்கலாம் ஓகேவா. ஸோ லைஸ் பிட்வீன் த இண்டீஜர்ஸ் 13 and 14 அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். when a square number ends in 6, if the square root will have 6 in the units place. கரெக்டுங்களா. இப்போ நமக்கு இப்போ 6ங்கிற வேல்யூவை வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம், ஸ்கொயர் பண்ணுறோம். 6 × 6 அப்படின்னு போட்டோம்னா என்ன வரும், 36ன்னு வருமா. இந்த லாஸ்ட் டிஜிட்டு 6ல் தானே வரும்.
ஸோ 6ங்கிற நம்பர் வர்ற நம்பர்ஸை லாஸ்ட்டு யூனிட் டிஜிட்டில் இருக்கிறத மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன தான் கிடைக்க போகுது 6 தான் வரப்போகுது. ஸோ இதுக்கு யூனிட் பிளேஸில் 6 வருங்கிறது கரெக்டு. அப்போ ட்ரூன்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், a square number will not have odd numbers of zeros at the end. ஆட் டிஜிட் நம்பர்ஸாக இருக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ்க்கு எப்பயுமே வந்து லாஸ்ட்டில் 0 வராதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தானே? நம்ம ஸ்கொயர் ரூட் வேல்யூஸில் எப்பயுமே 5ன்னு இருந்தால் கூட நமக்கு என்ன தான் வரும், அங்கே வந்து 25 அப்படின்னு தான் வரும். 5 தான் வரும். 5 ஸ்கொயர் அப்படின்னா லாஸ்ட்டில் என்ன வரும், 5 தான் வரும். சரியா? 6ங்கிறது 6 தான் வரும். 7க்கு 9 வரலாம், 9 தான் வரும். அப்போ நமக்கு எந்த டிஜிட்ஸில் வந்து 0 வரும் அப்படின்னா 0ன்னு முடிகிற வேல்யூவில் மட்டும்தான் 0 வரும் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும். அப்போ இங்கே வந்து ஈவன் நம்பராக இருந்தால் நமக்கு ஈவன் நம்பரில் தான் முடியும். ஆட் நம்பராக இருந்தால் ஆட் நம்பரில் தான் முடியும். 0ன்னு இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன முடியும், 0வில் வரும். அப்போ ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ்ன்னு கொடுத்துருக்கிறது தான் ட்ரூன்னு எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இந்த ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் வேல்யூவில் வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை இருக்குது, 3 தானே இருக்குது. ஆனால் இஸ் 9ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு ஃபால்ஸ்ன்னு எழுதிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, the ஸ்கொயர் ஆஃப் 75 அப்படியே பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு 75 × 75 மல்டிபிள் பண்ணுங்கள். சரியா? மல்டிபிள் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆன்சர் என்ன வருது, 4625ன்னு வருது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 4925 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரணும், ஃபால்ஸ்ன்னு எழுதணும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 அப்படிங்கிறது வந்து 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணலாமா நம்ம அதை? நமக்கு இப்போதைக்கு லாங் டிவிஷன் மெத்தத்தை எந்த மெத்தடில் நம்ம பண்ணலாம், ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? 225 வந்து ஃபஸ்ட்டு 5ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 4 5s are 20, ரிமைண்டர் 2, 5 5s are 25. மறுபடியும் 5ஆல் டிவைட் பண்ணுங்கள், 9 கிடைக்கும். 9 3ஆல் டிவைட் பண்ணலாம், மறுபடியும் 3 கிடைக்கும். 3ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வருது, 5 × 5 × 3 × 5 × 5 × 3 × 3 இருக்கும். 5 5க்கு ஒரு 5 எடுத்துக்கலாம், 3 3க்கு ஒரு 3 எடுத்துக்கலாம். அப்போ ஆன்சர் என்னது, 15. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் கரெக்டு தானே. இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 வேல்யூ 15 சொன்னது ட்ரூ. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் 17க்கு ஸ்கொயர் வேல்யூ எழுதணும். அதாவது எப்படின்னா, ஸ்கொயர் அப்படின்னா இந்த நம்பர் 2 தடவை மல்டிபிள் பண்ணியிருப்போம். அதே நம்பரை 2 டைம் மல்டிபிள் பண்ணுறது தான் என்னது, ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ என்ன ஆகும், 17 × 17 மல்டிபிள் பண்ணலாமா? 7 7s are எவ்வளவு, 49. ரிமைண்டர் என்ன இருக்கும், நமக்கு 4 இருக்கும் இல்லையா? நெக்ஸ்ட் 1 7 is 7, 7 + 4 11. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் பண்ணும்போது என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 0 போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். 1 7 is 7, 1 1. ஓ, என்ன ஆன்சர் வந்திருக்கும் நமக்கு, 0 + 9 எவ்வளோ வந்துடும், 9. 7 + 1 8, 1 + 1 2. ஸோ ஆன்சர் என்ன வரும் இதுக்குன்னா 289 அப்படின்னு எழுதணும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், செகண்ட் ஒன் 203. இதுக்கு ஸ்கொயர் வேல்யூ எப்படி எழுதணும், 203 × 203. உங்களுக்கு ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், கொடுத்துருக்க கொஷினை அப்படியே 2 டைம் மல்டிபிள் பண்ணி எழுதிடணும். அவ்வளோதான். ஓகேவா? 203வும் 203வும் நம்ம இப்போ மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா? 3 3s are 9. 0 × 3 எவ்வளோ வரும், எந்த நம்பரை 0வோட மல்டிபிள் பண்ணாலும் என்ன தான் நமக்கு கிடைக்க போகுது, 0 தான் கிடைக்கும். 3 × 2 6. நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது என்ன பண்ணணும், அடுத்த நம்பரை நம்ம வந்து மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஃபஸ்ட்டு 0 போட்டுட்டு ஆரம்பிக்கணும். ஓகேவா? 0வால் 3 மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் வரப்போகுது. 0 மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். 0 × 2 0. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பு, இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சு செகண்ட் ஸ்டெப் வரும்போது ஒரு 0 போடுவோம். தேர்ட் ஸ்டெப் வரும்போது என்ன பண்ணணும், 2 0 போட்டுக்கணும். ஏன்னா பாருங்கள், இப்போ 2வால் மல்டிபிள் பண்ண போகிறோமா, இதுக்கு முன்னாடியே நம்ம எத்தனை டைம்ஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கோம், 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அதனால் 2 zeros போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். 2 × 3 எவ்வளவு, 6. 2 × 0 0. 2 2s are 4. இப்போ நமக்கு இப்போ என்ன கிடைக்கும், 9 + 0 + 0. அப்போ வேணும் 9 தான் வரும். இங்கே 3 நம்பருமே 0. அப்போ 0. 6 + 6 எவ்வளோ வரும், 12. ரிமைண்டர் 1 இங்கே போட்டு ரவுண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? 1 0 0 இருக்குது. அப்போ 1 + 0 என்ன வரும், 1 தான் வரணும். 4. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது, 41,209. அதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1000
98 1098னா 1098 2 டைம் எழுதி மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரியே பண்ணலாமா? 1098 இன்ட்டு 1098 ஃபஸ்ட் 8 டேபிளால் மல்டிபிள் பண்ணலாம். 8 8s are 64, ரிமைண்டர் 6 இருக்கும் நமக்கு. ஓகேவா? 9 8s are 72, 72 + 6 எவ்வளவு? 78. அப்புறம் ரிமைண்டர் என்ன வந்துடும் நமக்கு? இப்போ 7 இருக்கும் ரிமைண்டர். இங்கே 8 × 0 0, 0 + 7 எவ்வளோ வரும்? ரிமைண்டர் இருக்குல்ல நம்மக்கிட்ட, அந்த 7-ஐ ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்போ 7ன்னு வந்துடும். 18 is 8. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? 0 போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். 9 8s are 72, ரிமைண்டர் 7 இருக்குது. ஓகேவா? 9 9s are 81, 81 + 7 88. ரிமைண்டர் இப்போ நமக்கு எவ்வளோ இருக்குது? 8 இருக்குது. சரியா? 9 × 0 எவ்வளவு? 0, 0 + 8 8னே வந்துருமா நமக்கு? ஓகே. நெக்ஸ்ட்டு 9 × 1 9. அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப் வந்து என்னது? 0. 0வால் மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை டைம்ஸ் வந்து இங்கே மல்டிபிள் பண்ணியிருக்கோம்? இதுக்கு முன்னாடி 2 டைம்ஸ். அப்போ 2 டைம்ஸ் 0 போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ 0வால் மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும்? 9 0 × 8 0, 0 × 9 0, 0 × 0 0, 0 × 1 0. அடுத்த ஸ்டெப்பு அடுத்து என்ன வரும்? 1ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். 1ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை டைம்ஸ் இதுக்கு முன்னாடி மல்டிபிள் பண்ணியிருக்கோம்? 3 டைம்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு 3 zeros போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். 1 × 8 8, 1 × 9 9, 1 × 0 0, 1 × 1 1. இப்போ என்ன வரும்? 4. இங்கே எல்லாமே ஜீரோஸாக இருக்குது. அப்போ 4 எழுதிக்கலாம். 8 + 2 10, 10 0 போட்டுட்டு 1 மேலே போட்டுரும். 7 + 1 எவ்வளவு? 8, 8 + 8 16, 16 ரிமைண்டர் 1 இருக்குது. ஓகேவா? 8 + 8 16, 16 + 8 24, 24 + 1 எவ்வளோ வந்துடும் நமக்கு? 25, ரிமைண்டர் 2. ஓகேவா? 9 + 9 18, 18 + 2 எவ்வளோ வரும்? 20, 20 வந்துருமா? ஓகே. நெக்ஸ்ட்டு 2 இருக்குது. இந்த 2-ஐ அப்படியே இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1. ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 12,05,604 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். 4th கொஷின் பாருங்கள். எக்ஸாமைன் இஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. பார்க்கலாம் எப்படி பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணோம்? 725-ஐ 5ன்னு முடிஞ்சிருக்கா? நம்ம 5 டேபிளால் இதை டிவைட் பண்ணி பார்க்கலாமா? 5ஆல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 5 is 5, ரிமைண்டர் 2 இருக்கும் இங்கே. அப்போ 4 5s are 20, ரிமைண்டர் மறுபடியும் 20 போச்சுன்னா 22 மீதி எவ்வளோ இருக்கும்? 2 இருக்குமா? அப்போ இங்கே என்ன வந்திருக்கும்? 25. 25னா 5 5s are 25. மறுபடியும் இதை 5 டேபிளால் டிவைட் பண்ணி பார்க்கலாம். முதல் 2 நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா என்ன வரும்? 5 2s are 10 வருமா? 5 2s are 10. ரிமைண்டர் எவ்வளோ இருக்கும்? 4ன்னு வரும். சரியா? 4 5s are 4, 45 எங்கே வரும் 5 டேபிளில்? 9 5s are 45. அப்போ 9ன்னு வந்துருக்குமா? ஓகே. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 29. 29ங்கிறது ஒரு ஹோல் நம்பராக வந்துடும். இப்போ 29 29ஆல் மட்டும்தான் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். சரியா? இப்போ 725க்கு நமக்கு என்னெல்லாம் வேல்யூ கிடச்சிருக்கு? 5 × 5 × 29 அப்படின்னு இருக்குது. ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? 2 2ஆக பேர் பண்ணிக்கிடுவோம். அப்படி தானே? 2 5க்கு ஒரு 5ஐ வெளியே எடுத்துக்கலாம். அதே மாதிரி 29க்கு 2 29 எடுத்துருக்கணும்ல. ஒரே ஒரு 29 தானே இருக்குது. அப்போ இது வந்து என்ன கிடையாது? ஸ்கொயர் வேல்யூன்னு என்னது? ரெண்டும் பேராக எழுதி ஈக்குவல் பண்ணி அந்த ஆன்சர் வரணும். சரியா? அப்போ தான் இது வந்து நம்ம என்னென்னு சொல்ல முடியும்? பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்ல முடியும். ஆனால் இங்கே எப்படி இருக்குது? ஒரே ஒரு பேர் ஒரு நம்பர் மட்டும் தனியாக இருக்கா? அப்போ இது வந்து என்னது கிடையாது? இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 190 அதே மாதிரி செக் பண்ண போகிறோம். 190 ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? 2ஆல் டிவைட் பண்ணலாமா? 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 9 2s are 18 வருமா? 9 2s are 18. அப்போ 18ல் 19ல் 18 போச்சுன்னா ரிமைண்டர் 1. 5 2s are 10, 5 வந்திருக்கும். இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்? இது வந்து 5ல் முடிகிறதுனால நம்ம 5 டேபிளால் டிவைட் பண்ணலாமா? 5 டேபிளால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 5 is 5, ரிமைண்டர் 4ன்னு இருக்கும். 9 4s are 45, 9 5s are 45. அப்போ என்ன வந்திருக்கு? 19ங்கிறது ஒரு ஹோல் ப்ரைம் நம்பரை அந்த நம்பரால் மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ 19ஆல் டிவைட் பண்ணால் 1ன்னு கிடைக்கும்.
இப்போ 190க்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு 2 × 5 × 19. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் ரூட்னா என்ன பண்ணும் ஒரே நம்பர் 2 டைம் வந்துருக்கணும்ல. இங்கே பாருங்கள் எல்லாமே தனித்தனியாக இருக்குது, பேரே இல்லை. அப்போ இது வந்து என்னதான் இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு எழுதிட வேண்டியது தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் சப்டிவிஷன் 1 இருக்குது. 841 இது வந்து ஒரு ப்ரைம் நம்பரால் தான் இதை டிவைட் பண்ண முடியுது. ஓகேங்களா? அப்போ 29ஆல் டிவைட் பண்ணுறோம். 29ஆல் டிவைட் பண்ணால் திரும்ப 29 தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போ ரிமைண்டர் பாருங்கள் 29 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 29 × 29 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 9 9s are 81. ரிமைண்டர் 8 இருக்குங்க 1 போட்டதுக்கப்புறம். அப்புறம் 9 2s are 18. 18 + 8 எவ்வளவு 26 போட்டாச்சு. நெக்ஸ்ட் 2 9 2s are 18. 18 போக ரிமைண்டர் 1. 4 2 × 2 4 4 + 1 5. ஆட் பண்ணால் நமக்கு என்ன இருக்கும் 1 இங்கே 1 வந்துடும். 8 6 ஆட் பண்ணால் 14. ரிமைண்டர் 1 1 3 + 5 8ன்னு வரும். ஸோ 8 என்ன 41 வருதா? ஸோ இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லலாம். இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் இப்படி தான் இருக்கணும். ஓகேவா? 841 = 29 × 29 வருதா? 2 பேர் வந்துருச்சா? வேல்யூ வந்து நமக்கு இப்போ 2 நம்பர் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரே ஒரு நம்பரை மட்டும் எடுத்துருவோம். அப்படி இருந்தால் அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்கிறோம். சரி, இப்போ இன்னொரு கொஷின் பார்க்கலாம். 4th சப்டிவிஷன் பாருங்கள். 1089 இருக்குது. சரியா? 1089 இதை எந்த நம்பரால் டிவைட் பண்ணி பார்க்கலாம்? 3ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 3 3s are 9. ரிமைண்டர் 1. 6 3s are 18. ரிமைண்டர் எதுவுமே இல்லை. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 3 3s are 9. 3 வந்துடும். மறுபடியும் என்ன பண்ணலாம் 3ஆல் டிவைட் பண்ணலாம். 1 3 is 3. 2 3s are 6. 1 3 is 3. 129 வந்திருக்கும். மறுபடியும் இதை எந்த நம்பரால் டிவைட் பண்ணலாம்? இந்த இது வந்து எப்படி இதெல்லாம் பண்ணலாம்னா 11 டேபிளால் பண்ணலாம். சரியா? 1 11 இந்த 2 நம்பர் மட்டும் பாருங்கள். ஒரு டைம் 11 போகும், ரிமைண்டர் 1 இருக்கும். 11 மறுபடியும் வருதா? அப்போ 11 11 வந்துடுமா? 11 11 மறுபடியும் 11 11ஆல் டிவைட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்படி எழுதுவோம் 1089க்கு என்னென்ன வேலையெல்லாம் வருது 3 × 3 × 11 × 11. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் 2 பேர் சேர்ந்தால் தான் ஒரு பேர் வரணும் இல்லையா? பாருங்கள் இப்போ 2 3க்கு ஒரு 3யை வெளியே எடுத்துக்கலாமா? அதே மாதிரி 2 11க்கு ஒரு 11 வெளியே எடுத்துக்கலாமா? அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 33. அப்போ இது வந்து என்ன வேல்யூ வந்திருக்கும் 33யும் 33யும் மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்குதான் 1089 வரும். ஸோ இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடை வச்சு நம்ம எப்படி பண்ணுற போகிறோம்னு பாருங்கள். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்க ஒன்று வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், இன்னொன்று லாங் டிவிஷன் மெத்தட். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடை பற்றி பார்க்கலாம். 5th question, find the square root by prime factorization method. First question, first subdivision 144. ஃபர்ஸ்ட் இதை வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 7 2s are 14. 2 2s are 4. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணலாம். 3 2s are 6. ரிமைண்டர் 1. 6 2s are 12ன்னு கிடைக்கும். மறுபடியும் என்ன பண்ணலாம் 2ஆல் டிவைட் பண்ணலாமா? 1 2 is 2. ரிமைண்டர் 1. 3ல் 2 போச்சுன்னா எவ்வளோ ரிமைண்டர் 1 தானே? அப்போ இங்கே போட்டுக்கலாம். அப்போ 8 2s are 16. மறுபடியும் என்ன பண்ணலாம் 2ஆல் டிவைட் பண்ணலாமா? 18 வந்து 2 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும் 9 2s are 18. அப்புறம் என்ன பண்ணோம் 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3 3s are 9. மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணால் 1ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 144 ஆன்சர் நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது 2 × 2 × 2 × 2 × 3 × 3. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஸ்கொயர் அப்படின்னா என்னது 2 பேராக பேர் பண்ணிக்கணும். கரெக்டாக பாருங்கள் 2 பேராக பேர் ஆகிட்டாங்களா? கரெக்டாக பேர் ஆகிட்டாங்களா? இப்போ ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 அப்படிங்கிறதுக்கு வந்து வர்ற ஆன்சர் நம்ம என்ன பண்ணுறோம் ரூட்டில் எழுதிக்கிறோம். சரியா? ரூட்டில் எழுதிட்டு இப்போ இங்கே என்ன இருக்குது 2 × 2. ஸோ எல்லாமே எழுதி 2 × 2 2 × 2 3 × 3ன்னு எழுதிட்டான். எழுதிட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டை விட்டு நம்ம இதை வெளியே எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 2 நம்பராக பேர் பண்ணுவோம். அப்போ 2 நம்பருக்கு ஒரு நம்பர் அப்படிங்கிற மாதிரி வெளியே எடுப்பீங்க. இந்த 2 2 அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 வெளியே எடுத்துக்கலாம். அடுத்து இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2வை வெளியே எடுத்துக்கலாம். இந்த 2 3க்கு பதிலாக ஒரு 3யை வெளியே எடுத்துக்கலாம்.
அப்போ 2 × 2 4 4 × 3 12. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 44க்கு வேல்யூ என்ன அப்படின்னா 12 அப்படின்னு சொல்லி ஆன்சர் எழுதணும். ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? 256. 256ம் அதே மாதிரி தான் பண்ணலாமா? 256ல் ஃபர்ஸ்ட் 2வால் டிவைட் பண்ண போகிறோம். 1 2 is 2, 5க்கு 2 2s are 4, ரிமைண்டர் 1, 8 2s are 16. மறுபடியும் 2வால் டிவைட் பண்ண போகிறோம். 6 2s are 12, 4 2s are 8. மறுபடியும் 2வால் டிவைட் பண்ணலாம். 3 2s are 6, 2 2s are 4. மறுபடியும் 2வால் டிவைட் பண்ணலாம். 1 2 is 2, ரிமைண்டர் 1, 6 2s are 12. மறுபடியும் 2வால் டிவைட் பண்ண போகிறோம். 8 2s are 16. மறுபடியும் 2வால் டிவைட் பண்ணால் 4 2s are 8. மறுபடியும் 2வால் டிவைட் பண்ணால் 2 2s are 4. மறுபடியும் 2வால் டிவைட் பண்ணால் 2 டிவைடட் 1ன்னு வந்திருக்கும். இப்போ நம்ம வந்து ஆன்சருக்கு எழுதிக்கலாமா? என்ன பாருங்கள், இங்கே 2 2ஆக பேர் பண்ணி இங்கேயே எழுதிடுறேன் பாருங்கள். இப்போ இந்த 2க்கு ஒரு 2 எழுதிக்கலாம், இந்த 2க்கு ஒரு 2 எழுதலாம். இது ரெண்டும் ஒரு பேரு, இது ரெண்டும் ஒரு பேர். கரெக்டாக? அப்போ நம்ம therefore 256 பாருங்களேன், ஸ்கொயர் ரூட்குள்ளே வேல்யூ என்ன வந்திருக்கு நமக்கு? 2 × 2. இந்த 2க்கு பதிலாக 2 2க்கு பதிலாக ஒரு 2 வெளியே எடுத்துருவோம். இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2 வெளியே எடுத்துருவோம். இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2 வெளியே எடுத்துருப்போம். இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2 எடுத்துருப்பீங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256க்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 2 × 2 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256ஓட வேல்யூ நமக்கு என்னது? 16 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். சரியா? 784க்கு அதே மாதிரி சேம் மெத்தட் 2ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ண போகிறோம். 7 2ஆல் டிவைட் பண்ணால் 3, 3 2s are 6, ரிமைண்டர் எவ்வளோ இருக்கும்? 1. அப்போ 18, 9 2s are 18, 9 போட்டுக்கிடுவோமா? அடுத்து 4 2s are பாருங்கள், 9 2s are 18 எழுதிடுவோமா? அடுத்து 2 2s are 4 எழுதியாச்சு. மறுபடியும் இதை 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 1 2 is 2, ரிமைண்டர் 1 வரும். 19 அப்போ 9 2s are 18 வந்துருமா? அப்போ 9 2s are 18, ரிமைண்டர் 1. மறுபடியும் என்ன பண்ணுவோம்? 6 2s are 12, 6 போட்டாச்சு. ஓகேவா? அடுத்து மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 2ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த நம்பர் எது? 18 வருமா? 9 2s are 18, 9 போட்டாச்சு. ரிமைண்டர் 1, 8 2s are 16, 8 போட்டோம். ஓகேவா? மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 4 2s are 8, ரிமைண்டர் 1, 9 2s are 18, 9 போட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? அடுத்து லாஸ்ட்டாக 7 வச்சு டிவைட் பண்ண போகிறோம். 49ங்கிறது எங்கே வரும்? 7 டேபிளில் வரும். 7 7s are 49. அப்போ ஃபஸ்ட்டு 7ஆல் டிவைட் பண்ணால் 7 கிடைக்கும். மறுபடியும் 7ஆல் டிவைட் பண்ணால் 1ன்னு வந்துடும். இப்போ இந்த சைடு வந்த வேல்யூவெல்லாம் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எழுதிட்டோம். எழுதிட்டு இப்போ 784க்கு அதே மாதிரியே ஸ்கொயர் ரூட்குள்ளே நம்ம வந்து வேல்யூ எழுதுகிறோம். ஓகேவா? இப்போ 2 2க்கு பதிலாக ஒரு 2 வெளியே எடுத்தாச்சு. இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2 வெளியே எடுத்துட்டோம். இந்த 2 7க்கு பதிலாக ஒரு 7 வெளியே எடுத்துட்டோம். அப்போ 2 × 2 4, 4 7s are 28. ஸோ 784ஓட ஸ்கொயர் ரூட்டுக்கு வேல்யூ என்னது? 28ன்னு ஆன்சர் கிடைக்கும். சம் பாருங்கள், 1156 ஃபர்ஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணலாம். லாஸ்ட்டில் ஈவன் நம்பராக இருக்கு இல்லையா, அதனால் 2ஆல் பண்ணுவோம். 5 2s are 10, ரிமைண்டர் என்ன இருக்கும்? 1 வரும் இங்கே. சரியா? 7 2s are 14 வருமா? 14, ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது? 15ல் 14 வச்சுன்னா 1 ரிமைண்டர் அங்கே இங்கே வச்சாச்சு. 8 2s are 16, அவ்வளோதான். ஓகேவா? மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்? 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 2 2s are 4, ரிமைண்டர் 1, 8 2s are 16. ஓகேவா? 17ல் 16 போச்சுன்னா ரிமைண்டர் 1, 9 2s are 18. ஓகேவா? இப்போ லாஸ்ட்டில் 9 இருக்குது. எந்த நம்பரால் பண்ணால் இது வரும் அப்படின்னு பார்க்கணும். 17ஆல் பண்ணலாமா? ஓகேவா? நமக்கு வந்து 17ஆல் பண்ணோன்னா திரும்ப வந்து என்ன தான் கிடைக்கும்? 17 தான் கிடைக்கும். ஓகேவா? செக் பண்ணலாமா? இது 17 வருதான்னு பார்த்துடலாமா? பாருங்கள், 289 தானே. 17 × 17ஆல் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாண்ணே. 17 × 17, 7 7s are 49, ரிமைண்டர் 4, 1 7 is 7, 7 + 4 11. அடுத்தது 7 1 1 1. இப்போ பாருங்கள் வந்துடுச்சா? 289 ஆன்சர் வருதா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை 17ஆலேயே டிவைட் பண்ணிடலாம். இப்போ 17ஆல் டிவைட் பண்ணால் 17 தான் வரும். திரும்ப மறுபடியும் 17ஆல் நம்ம அதை டிவைட் பண்ணால் 1ன்னு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 1156க்கு ரூட் வேல்யூஸ் வந்து இங்கே வந்து ஆன்சர் நம்ம எழுதிட்டு 2 2க்கு பதிலாக ஒரு 2, ஒரு பேருக்கு
1 எழுதியாச்சு. அடுத்து 2 17 2 இருக்கிறதுக்கு ஒரு 17 எழுதியாச்சு. ஸோ 2 × 17 எவ்வளோ வந்துடும்? 34 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 5th சப்டிவிஷன் 4761 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? 3 டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் நம்பர் பாருங்கள் என்ன இருக்குது, நமக்கு ஆட் நம்பராக இருக்குது. ஆட் நம்பராக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? 3 ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி பார்க்கலாம். 3 7 அந்த மாதிரி 9 அந்த மாதிரி நம்பர்ஸில் டிவைட் பண்ணலாம். ஈவன் நம்பராக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து 2 டிவைட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 இருக்கா? அப்போது ஃபஸ்ட்டு 1 3 is 3, ரிமைண்டர் 1. 5 3s are 15, ரிமைண்டர் எவ்வளோ இருக்கும்? 2 இருக்குமா? ஓகே. 8 3s are 24, ரிமைண்டர் 2. 7 3s are 21, அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் மறுபடியும் என்ன பண்ணலாம்? 3 டேபிளாக பண்ணி பார்க்கலாமா? 5 3s are 15. அடுத்த நம்பர் என்னது? 8 இருக்குது. 3 2s are 6ன்னு வருமா? ஓகே. ரிமைண்டர் எவ்வளோ வந்துடும்? நமக்கு 2ன்னு வந்துடும். சரியா? 27ங்கிறது 9 3s are 27. அடுத்து மறுபடியும் 3 டிவைட் பண்ண போகிறோம். 1 3 is 3, ரிமைண்டர் 2. 7 3s are 21, ரிமைண்டர் என்ன வருது? 1ன்னு வருது. பாருங்க, இங்கே 3 டிவைட் ஆகலைல்ல. அப்போ நம்ம இது வேறு ஏதாவது நம்பரால் தான், ஹோல் நம்பரால் நம்ம டிவைட் பண்ணுற மாதிரி வரும். பாருங்க, நம்ம வந்து என்ன பண்ணோம்? 3 பண்ணோம். இங்கே வந்து நமக்கு ஆகலைல்ல, 19 வந்துடுச்சு இல்லையா? அப்போ நம்ம என்ன செக் பண்ணி பார்த்தாச்சு. 529 எந்த இது கண்டிப்பாக ப்ரைம் நம்பராக தான் இருக்கும், டிவைட் ஆகலை இல்லையா? ஸோ ப்ரைம் நம்பர் அப்படி பார்க்கும்போது 23 அப்படிங்கிற நம்பரால் என்ன ஆகுது? டிவைட் ஆகும். ஓகேவா? 23 × 23 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 529 கிடைக்குது. அப்போ இந்த நம்பர் 23 டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 23 தான் கிடைக்கும். ஓகேவா? மறுபடியும் 23 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1ன்னு ஆன்சர் வந்துடும். சரியா? இப்போது 4761 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4761க்கு வந்து அந்த சால்வ் பண்ண 2 ஆரே எழுதிட்டோம். ஓகேவா? 3 × 3 × 2 × 3 × 23. ஸோ 2 23க்கு 2 3 என்ன பண்ணுறோம்? ஒரு 3 வெளியே எடுக்கிறோம். அதே மாதிரி 2 23க்கு ஒரு 23 வெளியே எடுத்துட்டோம். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? 23 3 மல்டிபிள் பண்ணால் 3 3s are 9, 3 2s are 6. ஸோ ஆன்சர் 69 அப்படின்னு கிடைக்கும். 5ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? 5ல் முடிஞ்சிருக்கு. அப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம்? 5 டேபிளால் டிவைட் பண்ணிடலாமா? 1 5 is 5, ரிமைண்டர் 4 இருக்கும். 8 5s are 40. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 நம்பர் நம்ம சேர்த்து எடுக்க போகிறோம். அதனால் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 0 போட்டுக்கணும். 0 போட்டுட்டு டேரெக்டாக இது இல்லாமல் 5 5s are 25. ஓகேவா? மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்? 5 டிவைட் பண்ணலாம். இங்கே 5 பண்ணால் 15 வருமா? 3 5 3s are 15, ரிமைண்டர் 3. 6 5s are 30. அடுத்து இங்கே 1. ஓகேவா? 5 1 5 is 5. இப்போ இங்கே 361 இருக்குது. எந்த நம்பரால் பண்ணால் இங்கே நமக்கு வந்து இது டேலி ஆகும் அப்படின்னு பார்க்கணும். பாருங்கள், 361 நம்ம 19 டிவைட் பண்ணி பார்க்கோம். 1 டைம் போட்டிங்கன்னா 19 36 வந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 17 கிடைக்கும். 17க்கு அப்புறம் 17 19 போகுமா? போகாது. அப்போ இந்த 1ஐயும் நம்ம கீழே இறக்கிக்கிறோம். இறக்கிட்டு இதை 19 9 டேபிளால் மல்டிபிள் பண்ணால் 171 நமக்கு கிடைக்கும். ஸோ டேலி ஆகிடுச்சு. அதுக்கு ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சு. அப்போ நமக்கு இதுதான் வந்து இந்த நம்பரால் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 361 19 டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 19 தான் ஆன்சர் கிடைக்கும். மறுபடியும் இந்த 19 நம்ம என்ன பண்ண போகிறோம்? 19 டிவைட் பண்ண போகிறோம். ஸோ தேர்ஃபோர் 900 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9025க்கு வர ஆன்சர் என்ன வந்திருக்கு? 5 × 5 × 19 × 19. 2 5க்கு ஒரு 5 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்துட்டோம். 2 19க்கு ஒரு 19 வெளியே எடுத்துட்டோம். இப்போ 5 × 19 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? 95 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும்.